ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீராமகிருஷ்ண மடம். மன்வந்தர வர்ணனை. ஸ்ரீ சுகர் கூறியது. இப்பொழுது இருப்பவராகிய 7வது மனு ஸ்ராத்த தேவர் என்று பிரசித்தி பெற்றவர். இவர் விவஸ்வானுடைய புத்திரர். அவருடைய மக்களை பற்றி என்னிடம் கேட்பாய். ராஜன்னு, இக்ஷ்வாகு, நபகர், திருஷ்டர், சர்யாதி, நரிஷ்யந்தர், நாபாகர், 7வதாக திஷ்டர் கூறப்படுகிறார். பின்னர் கருஷர், பிருஷத்ரர், 10வதாக வசுமான் கூறப்படுகிறார். இவர்கள் 10 பேரும் வைவஸ்வத மனுவின் புத்திரர்கள். ராஜன்னு, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்துக்கள், அஸ்வினி தேவர்கள், ரிபுக்கள் என்போர் தேவர்கள். அவர்களுடைய இந்திரன் புரந்தரன். கஷ்யபர், அத்திரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர் என்போர் சப்த ரிஷிகளாக கூறப்படுகின்றனர். இந்த மன்வந்தரத்தில் அதிதியிடம் கஷ்யபருக்கு புத்திரராக பகவானுடைய பிறப்பு ஏற்பட்டது. அதிதி புத்திரர்களில் கடைசியாக பிறந்தவர் வாமன வடிவம் கொண்ட விஷ்ணு. ராஜன்னு, மனுக்கள், மனு புத்திரர்கள், முனிவர்கள், இந்திரர்கள், தேவ கணங்கள் எல்லோரும் புருஷோத்தமனுடைய கட்டளையை நிறைவேற்றுபவர்கள். யுகந்தோறும் ஹரியானவர் சித்த ரூபம் தரித்து ஞானத்தையும், ரிஷி ரூபம் தரித்து கர்மத்தையும், யோகீஷ ரூபம் தரித்து யோகத்தையும் உபதேசிக்கிறார். வெவ்வேறு குணங்களுடைய பகவான் பிரஜாபதி ரூபத்தில் சிருஷ்டி செய்கிறார். அரச வடிவில் திருடர்களை வதைக்கிறார். கால ரூபத்தில் எல்லோருடைய அழிவுக்கும் காரணம் ஆகிறார். ராஜா பரீட்சித்து கூறியது. உலக நாயகனாகிய ஹரி 3 அடி பூமியை பலியிடமிருந்து எதற்காக அர்ப்பணை போல் யாச்சித்தார்? கேட்டதை பெற்ற பின் அவனை ஏன் கட்டினார்? யக்ஞேஸ்வரனும் பூர்ணனுமான பகவானுடைய இவ்வரலாற்றையும் குற்றமற்ற பலியின் பந்தனத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதில் எங்களுக்கு மிகுந்த ஆவல். ஸ்ரீ சுகர் கூறியது. ராஜன்னு, இந்திரனால் தோற்கடிக்கப்பட்டு ஐஸ்வர்யத்தை இழந்தவனும் பிராணனையும் கூட இழந்தவனும் பிருகு குலத்து குருமார்களால் பிழைப்பூட்டப்பட்டவனுமான மகாத்மாவான பலி சிஷ்ய பாவத்துடன் தனது நோக்கத்தை தெரிவித்து கொண்டு எல்லா வகையிலும் அந்த பிருகு குலத்து குருமார்களே கதி என இருந்தான். பின்னர் பிருகு குலத்தவரால் தனக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக தேரில் ஏறிக்கொண்டு மகாரதனான பலி பூமியையும் ஆகாயத்தையும் நடுங்கச் செய்து கொண்டு இந்திரனுடைய தலைநகர் சென்றான். அதர்மிஷ்டர்களும் துஷ்டர்களும் பிராணிகளுக்கு துரோகம் செய்பவர்களும் வஞ்சகர்களும் கர்வம் கொண்டவர்களும் காமிகளும் லோபிகளும் அங்கு இந்திரன் தலைநகராகிய அமராவதிக்கு செல்ல இயலாது. இப்படி இல்லாதவர்கள்தான் அங்கு செல்ல இயலும். அந்த தேவ ராஜதானியை சேனா நாயகனாகிய பலி வெளியே எல்லா பக்கத்திலும் சேனா பலத்தை கொண்டு முற்றுகையிட்டான். இந்திரனுடைய ஸ்திரீகளுக்கு பயத்தை விளைவித்து கொண்டு அவன் ஆச்சாரியன் கொடுத்ததும் பயங்கரமான சப்தம் செய்வதுமான சங்கத்தை ஊதினான். அப்போது விரும்பிய வடிவெடுக்கும் சக்தி வாய்ந்த தேவர்கள் ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேறினார்கள். தேவர்கள் மறைந்த பின் விரோச்சன புத்திரனாகிய பலி அந்த தேவ ராஜதானியாகிய அமராவதியில் அமர்ந்து கொண்டு மூவுலகையும் தன் வசமாக்கி கொண்டான். பிராமண சிரேஷ்டர்களால் கூட்டுவிக்க பெற்றதும் எல்லா செல்வத்துடனும் கூடியதுமான அந்த சாம்ராஜ்ய சம்பத்தை விசாலமான மனதுடைய பலி தன்னை கிருதார்த்தனாக எண்ணி அனுபவித்து வந்தான். இங்கனம் தைத்தியர்களால் தேவலோகம் அபகரிக்கப்பட்டு தனது மக்கள் குறைவடைந்த போது தேவர்களின் தாயாகிய அதிதி நாதனற்றவளைப் போல் பரிதவித்தாள். அப்போது ஒரு சமயம் பகவான் கஷ்யபர் நீண்டகால சமாதி கலைந்து அவளுடைய ஆசிரமத்திற்கு வந்தார். அது ஆராதனைகளின்றியும் ஆனந்தமின்றியும் காணப்பட்டது. குரு சிரேஷ்டரே, அவர் முறைப்படி பூஜிக்க பெற்று ஆசனத்தில் அமர்ந்து முகம் வாடியிருந்த பத்தினியை பார்த்து பின்வருமாறு கூறினார். பதிவிரதையே, மங்கள ஸ்வரூபியே, நான் வெளிச்சென்றிருந்த பொழுது எப்போதாவது நீ மன வருத்தத்தினால் உரிய வேளைகளில் அக்னிகளை ஹவிசினால் ஹோமம் செய்து பூஜிக்காமல் இருந்துவிட்டாயா? நல்ல மனமுடையவளே, உனது புத்திரர்கள் எல்லோரும் க்ஷேமமா?
உனது குறிகளால் உனது மனோநிலை கலங்கி இருப்பதாய் நான் காண்கிறேன். அதிதி தேவி கூறியது, பிரம்மஸ்வரூபியே, அக்னிகளும் அதிதிகளும் பணியாட்களும் துறவிகளும் மற்றபடி உதவி நாடுவோரும் எல்லாம் உமது தியானத்தால் இங்கு பெரும் ஆதரவிற்கு குறைவில்லை. மரீச்சி புத்திரரே, சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற வெவ்வேறு குணங்களுடன் கூடிய இம்மக்கள் உம்முடைய மனத்தினின்றும் ஷரீரத்தினின்றும் தோன்றியவர்கள். பிரபுவே, தாங்கள் அவர்களிடமும் அசுரர்களிடமும் சமமானவர். எனினும் மகேஸ்வரன் பக்தரை ஆதரிக்கிறார். ஈசனே, விரதங்களில் சிறந்தவரே, ஆகையால் உம்மிடம் பக்தி செய்யும் எனக்கு உயர்நலத்தை எண்ணி அருள வேண்டும். சம்பத்தும் இருப்பிடமும் எதிரிகளால் அபகரிக்கப்பட்ட நமது மக்களை காத்தருள வேண்டும். மங்களங்களைச் செய்வதில் சிறந்த சாதுவே, எனது புதல்வர்கள் இழந்த அவற்றை மீண்டும் எங்கனம் எய்துவரோ அங்கனம் யோசித்து நன்மையை கூட்டி வைக்க வேண்டும். கஷ்யபர் கூறியது, பகவானும் பரம புருஷனும் எல்லோருடைய ஹிருதயத்திலும் வசிப்பவனும் வாசுதேவனும் ஜகத்குருவுமான ஜனார்தனனை நீ ஆராதிப்பாய். தீனர்களுக்கு இறங்கும் அந்த ஹரியானவர் உனது ஆசைகளை பூர்த்தி செய்விப்பார். பகவானிடம் செய்யும் பக்தி வீண் போகாது, மற்ற எதுவும் அம்மாதிரி ஆகாது என எனது தீர்மானம். பங்குனி மாதம் சுக்ல பட்சத்தில் 12 நாள் பயோவிரதமிருந்து அரவிந்தாக்ஷனை பரம பக்தியுடன் கூட பூஜிப்பாய். அவனை பின்வருமாறு துதித்து போற்ற வேண்டும். மகிமைமிக்க புருஷனும் உண்டாயவற்றிலெல்லாம் உறைபவனும் வாசுதேவனும் சாட்சியும் பகவானும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். 2 தலைகளும் 3 பாதங்களும் 4 கொம்புகளும் 7 கைகளும் உடையவரும் யக்ஞஸ்வரூபியும் கர்ம பலனை பெருக்கி அளிப்பவரும் வேதங்களை உயிராய் கொண்டவருமாகிய உமக்கு நமஸ்காரம். சிவஸ்வரூபியும் ருத்ரஸ்வரூபியுமான உமக்கு நமஸ்காரம். சக்தியை தரிக்கும் உமக்கு நமஸ்காரம். வித்யைகளுக்கெல்லாம் அதிபதியும் பூதங்களுக்கெல்லாம் பதியுமாகிய உமக்கு நமஸ்காரம். ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபியும் உலகத்திற்கு உயிராகிய பிராணஸ்வரூபியும் யோகைஸ்வர்யத்தையே உடலாய் கொண்டவரும் யோகத்திற்கு காரணமூர்த்தியுமாகிய உமக்கு நமஸ்காரம். ஆதி தேவனாகிய உமக்கு நமஸ்காரம். சாட்சியாய் விளங்கும் உமக்கு நமஸ்காரம். நாராயணனும் ரிஷியும் நரனும் ஹரியுமாகிய உமக்கு நமஸ்காரம். ஆவாகனத்தால் எழுந்தருளச் செய்ய பெற்ற ஹிருஷிகேஷனை ஸ்ரத்தையுடன் பாத்தியம் ஸ்நானம் முதலிய உபச்சாரங்களால் ஆராதிக்க வேண்டும். பாலினால் ஸ்நானம் செய்வித்து பின் அர்ச்சிக்க வேண்டும். விரதம் முடியும் வரை பாலை மட்டும் ஆகாரமாய் கொண்டு விஷ்ணுவை ஆராதிப்பதில் ஆர்வத்துடன் இந்த விரதத்தை கைக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தினந்தோறும் 12 நாள் ஹரியின் பூஜை, ஹோமம், வந்தனம், பிராமணர்களை போஜனம், தானம் முதலியவற்றால் திருப்தி செய்வித்தல் முதலியவற்றுடன் பயோவிரதம் என்னும் இதை சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து திரையோதசி வரை அனுஷ்டிக்க வேண்டும். குருவுக்கும் ரித்விக்குகளுக்கும் தக்க முறையில் தட்சிணை கொடுக்க வேண்டும். வந்திருக்கும் எல்லோரையும் அன்னதானம் முதலியவற்றால் பாரபட்சமின்றி திருப்தி செய்விக்க வேண்டும். ஏழை, குருடர், எளியோர் ஆகிய எல்லோரும் போஜனம் செய்தபின் அறிவாளியாகிய எஜமானன் பந்துக்களுடன் புஜிக்க வேண்டும். அதுவே விஷ்ணுவை பிரீத்தி செய்வது ஆகும். பயோவிரதம் என பெயர் பெற்ற இந்த சிறந்த பரமபுருஷனுடைய ஆராதனம் பிரம்ம தேவரால் எனக்கு உபதேசிக்கப்பட்டது. அது என்னால் உனக்கு இப்பொழுது எடுத்து கூறப்பட்டது. ஆகையால் மங்கள வடிவினலே, தூய்மையுடனும் ஸ்ரத்தையுடனும் இதை அனுஷ்டிப்பாயாக. அதனால் பகவான் பிரீத்தியடைந்து உனது சிறந்த விருப்பங்களை விரைவில் பூர்த்தி செய்விப்பார். ஸ்ரீ சுகர் கூறியது, ராஜன்னு, தனது பர்த்தாவாகிய கஷ்யபரால் இங்கனம் உபதேசிக்க பெற்ற அந்த அதிதி தேவியானவள் 12 நாள் சோம்பலின்றி இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். ஏகாகிர புத்தியால் சர்வஸ்வரூபியும் பகவானுமான வாசுதேவனிடம் மனதை நிலைநிறுத்தி பயோவிரதத்தை அனுஷ்டித்தாள். ஐயனே, ஆதி புருஷனாகிய பகவான் சங்கமும் சக்கரமும் கதையும் ஏந்தி 4 கைகளுடனும் மஞ்சட் பட்டாடையுடனும் அவள் முன் காட்சியளித்தார். குருஸ்ரேஷ்டா, லக்ஷ்மிபதியும் யக்ஞபதியும் ஜெகத்பதியுமான ஹரியை கண்களால் பருகுபவள் போல் ஆவலுடன் உற்று நோக்கி அந்த அதிதி தேவியானவள் பிரீத்தியுடன் தழுதழுத்த வார்த்தைகளால் மெதுவாக துதிக்கலானாள். அதிதி தேவி கூறியது, யக்ஞேஷா, யக்ஞ புருஷா, அச்சுதா,
திருவடியாலும் கீர்த்தியாலும் அனைத்தையும் புனிதமாக்குபவனே, கேட்போருக்கு எல்லா நலனையும் அளிக்கும் பெயர் கொண்டவனே, சரணடைந்த உலகின் பாவத்தை போக்குவதற்காக தோன்றுபவனே, நீ எளியோரை ரட்சிப்பவன் ஆதலால் பகவானே ஈஷா, எங்களுக்கு உயர் நலனை அருள்வாய். ஸ்ரீ பகவான் கூறியது: மக்களை ரட்சிப்பதற்காக உன்னால் பயோவிரதத்தின் மூலம் நான் பூஜிக்கப்பட்டேன். குணத்துக்கு இயைந்த வகையில் வசமாகிய நான் எனது அம்சத்தினால் கஷ்யபருடைய தவத்தில் அதிஷ்டானத்தை அடைந்து புத்திரனாய் அவதரித்து உனது மக்களை ரட்சிக்கிறேன். தேவி, வினவப்பட்டாலும் இதை ஒருபோதும் வேறு எவருக்கும் சொல்லக்கூடாது. தேவ ரகசியம் நன்கு மறைத்து வைக்கப்பட்டால் எல்லாம் சித்திக்கும். ஸ்ரீ சுகர் கூறியது: பகவானுடைய அவதார காலம் சமீபித்தது. அப்போது திசைகள் நிர்மலமாயின, நீர்நிலைகள் தெளிந்தன, மக்கள் தங்களை அறியாமல் மகிழ்ச்சியுற்றனர். ருதுக்கள் உரிய குணபூர்த்தி உடையவை ஆயின. வானுலகும் அந்தரிக்ஷமும் பூமியும் மலைகளும் பசுக்களும் மகிழ்வுற்றன. தேவர்களும் வேதியர்களும் மகிழ்ந்தனர். ஆவணி மாதம் சுக்ல பக்ஷ ஸ்ரவண நட்சத்திரம் கூடிய துவாதசியில் அபிஜித் முகூர்த்தத்தில் பகவான் அவதரித்தார். நட்சத்திரங்கள் கிரகங்கள் முதலியவை அவருடைய ஜனன காலத்தை உயர்வாய்ச் செய்தன. பகலில் சூரியன் உச்சியில் இருக்க எந்த துவாதசியில் ஹரியின் அவதாரம் ஏற்பட்டதாய் உணர்ந்தனரோ அது விஜயா என பெயர் பெற்றதாய் கூறப்படும். அதிதி தேவி தன் கர்ப்பத்தில் தோன்றியவனும் தனது யோக மாயையால் சரீரம் எடுத்தவனுமான அந்த பரம புருஷனை பார்த்து ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தாள். கஷ்யப பிரஜாபதியும் ஆச்சரியம் மிக்கவராய் ஜெயகோஷம் செய்தார். வெளிப்படையாக காணும்படி காந்தியுடனும் ஆபரணங்களுடனும் ஆயுதங்களுடனும் எந்த வடிவை தோற்றுவித்தாரோ அதை தாய் தந்தையர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புத லீலை புரியும் அவர் ஒரு நடிகனை போல் உருமாறி குட்டையான வாமன பிரம்மச்சாரியாக விளங்கினார். அந்த வாமன பிரம்மச்சாரி வடிவை பார்த்து மகரிஷிகள் மகிழ்ச்சி பொங்குபவர்களாய் கஷ்யப பிரஜாபதி முன்னிலையில் ஜாத கர்மா முதலிய சம்ஸ்காரங்களை வைதீக முறைப்படி செய்வித்தனர். உபநயனம் செய்விக்க பெற்ற வாமனருக்கு சவித்ரு அதாவது சூரிய தேவன், சாவித்ரி அதாவது காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். பிரகஸ்பதி பூநூலை கொடுத்தார். கஷ்யபர் மேகலையை கொடுத்தார். பூதேவி மான் தோல் கொடுத்தாள். மரங்களுக்கு பதியாகிய சோமன் தண்டத்தை கொடுத்தார். உலக நாயகனாகிய வாமனருக்கு தாய் கௌபீனத்தையும் வஸ்திரத்தையும் கொடுத்தாள். ஆகாசத்தின் அதி தேவதை குடை கொடுத்தது. பிரம்மா கமண்டலுவையும் சப்த ரிஷிகள் தர்பைகளையும் அளித்தனர். மகாராஜனே, அழிவற்ற வடிவினராகிய அவருக்கு சரஸ்வதி அக்ஷ மாலையை கொடுத்தாள். உபநயனம் செய்விக்க பெற்ற அவருக்கு யக்ஷராஜனான குபேரன் சிறியதொரு பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தார். எல்லோரும் காணும்படி பகவதியும் சதியும் அம்பிகையுமான உமாதேவியே பிக்ஷையிட்டாள். இவ்விதம் போற்றப்பெற்ற அந்த சிறந்த வாமன பிரம்மச்சாரி பிரம்ம ரிஷி கணங்கள் நிறைந்த அந்த சபையை தனது பிரம்ம தேஜஸால் மீறியவராய் பிரகாசிக்கச் செய்தார். பிராமண சிறுவராகிய வாமனர் அக்னியை பிரதிஷ்டை செய்து எரியச் செய்து பரிஸ்தரணமிட்டு பூஜித்து சமித்துக்களால் ஹோமம் செய்தார். பிருகு சிரேஷ்டர்களான ஆச்சாரியர்களால் நடத்துவிக்கப்பட்ட அஸ்வமேதத்தால் சிறப்புடன் பூஜிக்கும் பலி சக்கரவர்த்தியை பற்றி கேள்விப்பட்டு எல்லா வலிமைகளும் பரிபூர்ணமாய் நிரம்பிய வாமனர் அடிவைக்கும் தோறும் பாரத்தால் பூமி வணங்கும்படி அங்கு அந்த யாகசாலையை நோக்கிச் சென்றார். நர்மதையின் வடக்கு கரையில் பிருகு கச்சம் என பெயர் பெற்ற க்ஷேத்திரத்தில் பலிக்கு சிறந்த யாகத்தை நடத்துவிக்கும் ரித்துவிக்குகளாகிய பிருகு குலத்தினர் அண்டையில் சூரியன் போல் பிரகாசித்த அந்த வாமனரை கண்ணுற்றனர். மூஞ்சி புல்லாலான மேகலையுடனும் உபவீதமாய் அணியப்பட்ட மான் தோல் உத்தரீயத்துடனும் ஜடையுடனும் மாயா மாணவனாகிய வாமன உருக்கொண்ட வேதியராகவும் பிரவேசித்த ஹரியை கண்ணுற்று அவருடைய காந்தியால் தங்கள் ஒளிகுன்ற பிருகு குலத்தோர் தங்கள் சிஷ்யர்களுடனும் அக்னிகளுடனும் எழுந்து எதிர்கொண்டு வரவேற்றார்கள். எஜமானனாகிய பலி சக்கரவர்த்தி காட்சிக்கு இனியவரும் மனதிற்கு இனியவரும் ரூபத்திற்கு ஒத்த அவயவ அழகு வாய்ந்தவருமான அவரை கண்டு களித்து மகிழ்ச்சி பொங்கியவனாய் அவருக்கு ஆசனத்தை அளித்தான்.
நல்வரவு கூறி கொண்டாடி பலியானவன் பகவானுடைய திருவடிகளுக்கு நீராட்டி பற்றற்றார் மனதுக்கினிய அவரை பூஜித்தான். மக்களின் அஞ்ஞானத்தை போக்குவதும் பரம மங்களமானதுமான அவருடைய திருவடியில் சேர்ந்த நீரை தர்மம் தெரிந்த பலி தனது சிரசில் சேர்த்து கொண்டான். தேவனும் மலைவாசியுமான சந்திர மௌலியுமன்றோ பரமபக்தியுடன் அதை தன் தலையில் தாங்கினார். பலி கூறியது, ஐயனே, பிரம்மஸ்வரூபியே, உங்களுக்கு நல்வரவு, நமஸ்காரம். உங்களுக்கு நான் என்ன செய்யலாம்? பிரம்ம ரிஷிகளுடைய தவமே நேரில் உருக்கொண்டு வந்ததாய் உம்மை நான் கருதுகிறேன். எங்கள் கிருகங்களுக்கு நீங்கள் வந்தமையால் எங்கள் பித்ருக்கள் இப்பொழுதே திருப்தியுற்றவர்கள் ஆயினர். எங்கள் குலம் புனிதமாயிற்று. இந்த யாகமானது நன்கு அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிற்று. பிராமண குமாரா, பூஜித்தற்கு உரியவரே, எதையெல்லாம் விரும்புகிறீரோ அதையெல்லாம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். உம்மை பொருளில் நாட்டமுடையவரென ஊகிக்கிறேன். பசுவோ பொன்னோ அழகிய வீடோ அன்னபான சம்ருத்தியோ விவாகத்திற்கு பிராமண பெண்ணோ செழிப்பான கிராமங்களோ குதிரைகளோ யானைகளோ சிறந்த தேர்களோ எது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ பகவான் வாமனர் கூறியது, இவ்வுலகை கடந்து நிற்கும் தர்ம விஷயத்தில் வழிகாட்டுபவர்களாக பிருகு குலத்தினரையும் உமது குலபதியும் பரம சாந்தருமான பாட்டனாரையும் கொண்ட உம்முடைய பேச்சு இனியதாயும் குலத்திற்கு ஏற்றதாயும் தர்மத்துடன் கூடியதாயும் புகழை வளர்க்க கூடியதாயும் இருக்கிறது. இந்த குலத்தில் தோன்றிய ஹிரண்யாக்ஷன் கதையை ஏந்தி கொண்டு ஒருவனாக இந்த பூமி முழுதும் சுற்றி ஒவ்வொரு வீரனையும் எதிர்த்து வென்று திக்விஜயத்தை நாட்டவில்லையா? அவன் வதமடைந்ததை கேட்டு அவனுடைய சகோதரனாகிய ஹிரண்யகசிபு முன்னாளில் சகோதரனை கொன்றவனை கொல்வதற்காக கோபம் கொண்டு விஷ்ணுவின் இருப்பிடம் நாடி சென்றானன்றோ? சூலத்தை கையிலேந்தி யமன் போல் எதிர்த்து வந்த அவனைக் கண்டு மாயாவிகளில் சிறந்த மாயாவியும் காலத்தின் போக்கை அறிந்தவருமான விஷ்ணு, பிராணிகளை பின்தொடரும் யமனைப் போல் இவன் நான் எங்கெங்கு சென்றாலும் அங்கெல்லாம் வருகிறான். ஆகையால் வெளிநோக்குடைய இவனது ஹிருதயத்தில் நான் புகுந்து கொள்கிறேன் என்று எண்ணினார். அதனால் அவ்வீரன் ஹிரண்யகசிபு அந்த விஷ்ணுவின் இருப்பிடம் வைகுண்டம் சென்று அது சூன்யமாயிருக்க கண்டு கோபித்து கர்ஜித்தான். பின்னர் பூவுலகு, வானுலகு, திசைகள், ஆகாயம், பாதாளம், சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் தேடியும் விஷ்ணுவை காணவில்லை. விஷ்ணு அவனுக்கு பயந்து அப்படி ஒளிந்து கொண்டார் என்று வாமனர் குறிப்பிடுகிறார். அந்த குலத்தில் பிறந்த தங்கள் பெருமைக்கும் குறைவில்லை. இல்லறத்தில் நின்ற பிராமணர்களாலும் மற்றும் கீர்த்தி வாய்ந்த முன்னோர்களான சூரர்களாலும் அனுஷ்டிக்கப்பட்ட தர்மங்களில் தாங்கள் நிலை பெற்று விளங்குகின்றீர்கள். ஆனது பற்றி அசுரர்களின் வேந்தே, வரங்கொடுப்பவர்களில் சிறந்த தங்களிடம் என் பாதத்தால் அளந்து 3 அடி அளவு சிறிது பூமியையே வரமாய் வேண்டுகிறேன். அரசே, கொடையாளியும் உலக நாயகனுமாகிய உம்மிடம் நான் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் ஏற்கும் அறிவாளி பாவத்திற்கு ஆளாக மாட்டான். அதிகத்திற்கு ஆசைப்படுபவன் திருடன். அவன் தண்டனைக்கு உரியவன் ஆவான். பலி கூறியது, பிரம்மச்சாரியே, என்னை ஒரு புருஷன் அண்டிய பின் மறுபடியும் இன்னொருவரிடம் சென்று யாசிப்பது தகுதியன்று. ஆகையினால் ஜீவனத்திற்கு போதுமான பூமியை வேண்டியவரை வாங்கிக் கொள்ளலாம். பகவான் வாமனர் கூறியது, அரசே, எவ்வளவு அதிகமாய் விரும்பத்தக்க விஷயங்களானாலும் மூவுலகிலும் உள்ள அவை அனைத்தும் கூட இந்திரிய அடக்கமில்லாதவனை திருப்தி செய்விக்க இயலாது. தானாக கிடைப்பதில் திருப்தியடையும் வேதியனுக்கு தவ ஒளி வளர்கிறது. திருப்தி அற்றவனுக்கு நீரால் நெருப்பணைவது போல் அது அழிந்து போகிறது. வரம் அளிப்பவர்களில் சிறந்தவரே, ஆகையால் உம்மை நான் கேட்பது 3 அடி மண் மட்டுமே. அவ்வளவாலேயே நான் எண்ணம் கைகூடியவன் ஆவேன். எவ்வளவு பயன்படுமோ அவ்வளவு பொருள்தான் ஒரு பொருட்டாகும். அதற்கு மேல் அது துன்பம் தரும் சுமை. ஸ்ரீ சுகர் கூறியது. இம்மறுமொழியை கேட்டு அந்த பலி சிரித்துக்கொண்டே இஷ்டமானதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு வாமனருக்கு அவர் கேட்ட பூமியை தானம் செய்ய ஜல பாத்திரத்தை எடுத்தான். சுக்ராச்சாரியர் கூறியது, விரோச்சன புத்திரரே, இவர் மாறுபாடற்றவராகிய சாக்ஷாத் பகவான் விஷ்ணு. கஷ்யபருக்கு அதித்தியிடம் பிறந்தவர்.
தேவர்களின் காரியத்தை முடித்து கொடுக்க உதவி புரிபவர். அனர்த்தம் விளையப் போவதை அறிந்து கொள்ளாத உன்னால் இவருக்கு வாக்களிக்கப்பட்டதை நான் நல்லதாக கருதவில்லை. அசுரர்களுக்கு பெரிய அநீதி விளையப் போகிறது. மாயா மாணவனாக வந்த இந்த ஹரியானவர் உனது பதவி, ஆட்சி, செல்வம், வன்மை, கீர்த்தி, கேள்வி அனைத்தையும் பறித்து இந்திரனுக்கு அளிக்கப் போகிறார். பலி கூறியது, பிரஹ்லாதருடைய வம்சத்தில் தோன்றிய நான் பிராமணன் ஒருவனுக்கு கொடுப்பதாக வாக்களித்ததை பொருளில் பேராசை பிடித்த வஞ்சகனைப் போல் எப்படி இல்லை என்று சொல்லுவேன்? பிரம்மரிஷியே, போரில் பின்வாங்காமல் உடலை தியாகம் செய்கிறவர்கள் எளிதில் கிடைப்பர். நல்ல காலமும் பாத்திரமும் நேர்ந்தபோது ஸ்ரத்தையுடன் எவர்கள் பொருளை தியாகம் செய்ய கூடியவர்களோ அவர்கள் கிடைத்தல் அரிது. முனிவரே, வேத மார்க்கங்களை நன்கு உணர்ந்தவர்கள் யாகங்களாலும் கிருதுக்களாலும் எவரை ஆதரவுடன் கூடியவர்களாய் பூஜிக்கின்றார்களோ அந்த விஷ்ணுவே இவராகும்போது, இவர் வரமளிப்பவராயினும் அல்லாதவராயினும் கெடுப்பவராயினும் இவருக்கு இவர் விரும்பும் பூமியை கொடுக்கப் போகின்றேன். சுக்ராச்சாரியர் கூறியது, கெட்டிக்காரன் என்ற திடமான எண்ணமுடையவனாயினும் நீ ஒன்றும் அறியாதவன், கர்வம் பிடித்தவனாய் இருக்கின்றாய். என்னை மதியாமல் என் கட்டளையை மீறி நடக்கும் காரணத்தால் நீ விரைவில் செல்வத்தை இழப்பாய். ஸ்ரீ சுகர் கூறியது, இவ்வாறு தனது குருவால் சபிக்கப்பட்டும் உண்மை நின்று வழுவாத பெருமை வாய்ந்த பலி வாமனரை அர்ச்சித்து நீர் வார்த்து இந்த பூமியை கொடுக்கலானான். அவனுடைய மனைவி முத்துமாலை அணிந்த விந்தியாவளி அப்பொழுது அங்கு வந்து பாதத்தை அலம்புவதற்காக ஜலம் நிறைந்த பொற்கலசத்தை கொண்டு நின்றாள். எஜமானனாகிய பலி அப்போது வாமனரின் அழகிய இரு திருவடிகளையும் மகிழ்ச்சி பொங்க தானே அலம்பி உலகை பாவனமாக்கும் அந்த ஜலத்தை தனது தலையில் சேர்த்து கொண்டான். அப்போது பகவானுடைய முக்குண வடிவான எந்த ரூபத்தில் பூமியும் ஆகாயமும் திசைகளும் ஸ்வர்க்கமும் பாதாளமும் சமுத்திரங்களும் பலவகை ஜந்துக்களும் மனிதர்களும் தேவர்களும் ரிஷிகளும் அடங்கி இருந்தனரோ அந்த வாமன ரூபம் வளர ஆரம்பித்தது. மகத்தான பெருமைகளுக்கெல்லாம் இருப்பிடமான அந்த பகவானுடைய குணமயமான சரீரத்தில் முக்குணங்களின் தோற்றமான பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், அந்த கரணம், ஜீவன் இவற்றுடன் கூடிய இப்பிரபஞ்சத்தை ரித்விக்குகளுடனும் ஆச்சாரியர்களுடனும் சபையோருடனும் பலி சக்கரவர்த்தி பார்த்தான். குறிப்பு: எது எது வேண்டுமோ அதை என்னிடம் கேள் என்று பலி சொன்னதற்கு எல்லாம் தன்னிடம் இருப்பதாக பகவான் காட்டினார். பலியின் பூமியை ஒரு அடியாலும் ஆகாயத்தை உடலாலும் திசைகளை கைகளாலும் திரிவிக்ரமராகிய பகவான் வியாபித்து நின்றார். இரண்டாவது அடியெடுக்கும் பொழுது ஸ்வர்கலோகம் ஆக்கிரமிக்கப்பட்டு மூன்றாவதிற்கு அவனுடையதாக அணுவும் பிரபஞ்சத்தில் இல்லை. உயரச் சென்ற விஷ்ணுவின் திருவடிகளை பூஜிப்பதற்குரிய தீர்த்தத்தை பிரம்மதேவர் எடுத்து வந்தார். எவருடைய நாபிக்கமலத்தில் தான் தோன்றியவரோ அவரை பெருமைமிக்க பிரம்மதேவர் பக்தியுடன் அர்ச்சித்து துதித்தார். ராஜன்னு, பிரம்மாவின் கமண்டலுவிலிருந்து பெருகிய ஜலம் உருக்கிரமனுடைய திருவடிகளை அலம்பியதால் புனிதமாகி ஆகாய கங்கை ஆயிற்று. அது பகவானுடைய நிர்மலமான கீர்த்தியைப் போல் மூவுலகையும் பாவனமாக்குகிறது. யாக தீட்சை நியமத்திலிருந்த தங்கள் எஜமானனாகிய பலியிடமிருந்து 3 அடிகளை யாசிக்கும் சாக்கில் பூமி முழுதும் அபகரிக்கப்பட்டதைக் கண்டு அசுரர்கள் மிகுந்த கோபமடைந்து பின்வருமாறு பேசலாயினர். இவர் யாஜகத்திற்கு வந்த இழிவான பிராமணர் அல்லர். மாயாவிகளில் சிறந்த விஷ்ணுவே இவர். பிராமண ரூபத்தில் மறைந்து கொண்டு தேவர்களின் காரியத்திற்கு அனுகூலம் செய்ய விரும்புகிறார். யாக தீட்சையில் தன்னை ரட்சித்து கொள்ளவும் ஆயுதம் எடுப்பதில்லை என்று தண்டிக்கும் உபாயத்தை தியாகம் செய்துள்ள நமது எஜமானனுடைய எல்லா சொத்தும் பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்த இந்த சத்ருவால் யாஜிக்கும் முறையில் அபகரிக்கப்பட்டது. ஆகையால் இவரை கொல்லுவது நமது தர்மமும் நமது எஜமானனுக்கு செய்யும் பணிவிடையும் ஆகும் என்று இங்கனம் கூறிவிட்டு பலி சக்கரவர்த்தியை சூழ்ந்து நின்ற அசுரர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டனர். பலி கூறியது, கால ரூபியாகிய எவர் நமது ஆக்கத்திற்கும் தேவர்களின் அழிவிற்கும் முன்பு காரணமாக இருந்தாரோ அந்த பகவானே இப்பொழுது அதற்கு மாறாக இருக்கிறார்.
ஆகையால் நமக்கு அனுகூலமானதை அளிக்கும் காலம் எதுவோ அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஸ்ரீ சுகர் கூறியது. ராஜன்னு, பின்னர் தைத்திய தானவ சிரேஷ்டர்கள் விஷ்ணு பாரிஷதர்களால் அடிக்கப்பட்டு அவர்களை எதிர்க்காமல் தங்கள் எஜமானனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பாதாள லோகம் புகுந்தார்கள். பிறகு பக்ஷி ராஜனாகிய கருடன் பகவானுடைய நோக்கத்தை உணர்ந்தவராய் சோமரசம் பிழியும் தினமாகிய அன்று வருண பாசங்களால் பலியை பிணித்தார். ராஜன்னு, உயர்ந்த கீர்த்தியுள்ளவனும் பொருளை இழந்தாலும் புத்தியை இழக்காதவனும் வருண பாசங்களால் கட்டப்பட்டவனுமாகிய அவனை பார்த்து பகவான் வாமனர், அரசனே, உன்னால் எனக்கு பூமியில் 3 அடி மண் கொடுக்கப்பட்டது. 2 அடியால் பூமி முழுதும் அளக்கப்பட்டது. 3ஆவதிற்கு இடத்தை காண்பிப்பாய் என்றார். ஸ்ரீ சுகர் கூறியது. ராஜன்னு, இங்கனம் பகவானால் நிலை தடுமாறச் செய்யப்பட்ட போதிலும் மனம் பிளவுபடும்படி செய்யப்பட்ட போதிலும் பிளவுபடாதவனாய் சோர்வில்லாத வார்த்தையில் பதிலளித்தான். பலி கூறியது. கீர்த்தி மிக்கோனே, தேவதேவனே, நான் கூறிய வார்த்தையை தாங்கள் பொய்யென கருதினால் இதோ அதை மெய்யாகச் செய்கிறேன். அது ஏமாற்றமாக கூடாது. தங்களுடைய 3ஆவது அடையை என் தலையில் வைக்க வேண்டும். பொய்யன் என்ற அபகீர்த்தியில் எங்கனம் மிகவும் அஞ்சுகின்றேனோ அங்கனம் பதவியிழந்து நரகம் புகுதலிலோ, பாசத்தால் பிணிக்கப்படுவதிலோ, கடத்தற்கரிய துன்பத்தை எய்துவதிலோ, பொருளை இழந்து தவித்தலிலோ, உங்களிடம் தண்டனை அடைவதிலோ நான் அஞ்சவில்லை. எனது உடைமையெல்லாம் 2 அடிக்கு போதாவிட்டாலும் உடைமையை விட உடையவன் பெரியவனாதலால் என் தலை 3ஆவது அடிக்கு போதும். மதிப்பிற்குரியவர்கள் அளிக்கும் தண்டனை மனிதர்க்கு சிறந்த சிறப்பை தரும் என்றே கருதுகிறேன். தாயோ தகப்பனோ சகோதரனோ நண்பர்களோ அந்த மாதிரி தண்டனை அளிக்கக்கூடியவர்கள் அல்லர். மறைந்து வந்த சத்ருவை போல் தோன்றுபவர் எவரோ அந்த நீங்கள் பலவகைப்பட்ட வீண் கர்வத்தால் அகக்கண் இழந்துவிட்ட எங்களுக்கு அந்த கர்வத்தை போக்கி கண் பார்வையையும் மீண்டும் அளித்தமையால் நீங்களே அசுரர்களின் பரம குரு என்பது நிச்சயம். உங்களிடம் அழுத்தமான பகைமை பூண்டும் கூட தேவ சத்ருக்களில் பலர் ஏகாந்த யோகிகள் ஏதும் சித்தியை எய்தியுள்ளனரன்றோ? என்னுடைய பாட்டனாராகிய பிரஹ்லாதர் அடியாருக்கு பிரியமானவர், சாதுவென பேரெடுத்தவர், உம்மையே சரணடைந்தவர், உம்மை பகைத்த தன் தந்தையால் பலவித துன்பத்தை அடைந்தவர். அந்த வம்சத்தில் பிறந்த புண்ணியத்தால்தான் நான் இப்போது உமது அருளை பெற்றேன். ஸ்ரீ சுகர் கூறியது. குரு சிரேஷ்டனே, அவன் பலி சக்கரவர்த்தி இங்கனம் பேசிக்கொண்டிருக்கையில் பகவானுக்கு பிரியரான பிரஹ்லாதர் பூர்ண சந்திரன் உதித்தாற்போல் அங்கு தோன்றினார். பிரஹ்லாதர் கூறியது. பகவானே, உயர்வான இந்திர பதவி உம்மாலேயே இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவே இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது நன்மையளிப்பதே ஆகும். புத்தியை மயக்கும் செல்வத்தை விட்டு பிரித்தது இவனுக்கு செய்த பெரிய அனுக்கிரகம் என்றே எண்ணுகிறேன். முயற்சி உடையவனாயினும் அறிவாளியும் கூட எதனால் எந்த செல்வச் செருக்கால் மயக்கம் அடைகிறானோ அத்துடன் சேர்ந்து எவன்தான் உள்ளபடி ஆத்மகதியை உணர்வான். அப்படி அனைவரையும் ஆட்டுவிக்கும் ஜெகதீஸ்வரனும் உலக அனைத்திற்கும் சாட்சியும் நாராயணனுமாகிய உமக்கு நமஸ்காரம். பிரம்மா கூறியது. உலகை காப்போனே, உலகை ஆள்வோனே, உலகே ஆகியவனே, தேவர் தேவனே, இவனை கட்டி நின்றும் விடுவிக்க வேண்டும். உடைமை அனைத்தையும் இவனிடமிருந்து எடுத்துக்கொண்ட பின் இனி இவனை சிக்ஷித்தல் தகாது. ஸ்ரீ பகவான் கூறியது. பிரம்மதேவரே, எவனுக்கு அருள் புரிய எண்ணுகின்றேனோ அவனுடைய பொருளை நான் போக்கிவிடுகின்றேன். பொருள் படைத்த கொழுப்பாலன்றோ புருஷன் கர்வம் கொண்டு உலகையும் என்னையும் அவமதிக்கிறான். பிறப்பு, தொழில், வயது, அழகு, கல்வி, செல்வாக்கு, பொருள் இவற்றால் ஒருவனுக்கு கர்வம் ஏற்படாமல் இருந்தால் அதுவே அந்நிலையில் எனது அருள் என கொள்ள வேண்டும். இவன் தானவர்களுள்ளும் தைத்தியர்களுள்ளும் முதன்மையானவன், கீர்த்தி மிக்கவன், துன்புற்றும் புத்தி கலங்கவில்லை. இதனால் ஜெயிக்க முடியாத மாயையை ஜெயித்தவன் ஆகின்றான். தேவர்களும் அடைதற்கரிய எனது ஸ்தானத்தை இவன் அடைந்துள்ளான். என்னை ஆசிரயித்த இவன் சாவர்ணி மன்வந்திரத்திற்கு இந்திரனாக விளங்கப் போகின்றான். பலியை நோக்கி, இந்திரசேன மகாராஜனாகிய பலியே, உனது சுற்றத்தால் சூழப்பட்டு ஸ்வர்க்கவாசிகளும் விரும்பத்தக்க சுதல லோகம் செல்லலாம். உனக்கு மங்களம் உண்டாகும்.
உன் சுற்றத்துடனும் பரிவாரத்துடனும் உன்னை நாற்புறத்தும் நான் காப்பாற்றுவேன். வீரனே, எப்போதும் உன்னருகில் உறைபவனாய் அங்கு நீ என்னை காண்பாய். குறிப்பு: விந்தியாவலி கூறியது: எங்கள் சொத்தை உங்களுக்கு கொடுத்தோம் என்ற எண்ணமே தவறு. எங்களை மன்னித்தருளும். பகவானுடைய கிருபைக்கு தடையாயிருப்பது சொத்தில் மமகாரமும் உடலில் அகங்காரமும். இவ்விரண்டையும் பகவான் பலியிடமிருந்து கவர்ந்து கொண்டார். பலியை வஞ்சிப்பது போல் லீலை புரிந்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: இவ்வாறாக பகவான் ஸ்வர்க லோகத்தை இந்திரனுக்கு மீண்டும் அளித்து அதித்தியின் ஆசையை பூர்த்தி செய்து உலகனைத்தையும் உபேந்திரனாய் இருந்து கொண்டு பரிபாலித்தார். பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகியவனும் விடுதலை அடைந்தவனும் வம்சத்தை வளர்ப்பவனும் தனது பேரனுமாகிய பலியை பார்த்து பகவானிடம் பக்தியால் தலைவணங்கி பிரஹ்லாதன் பின்வருமாறு கூறினார். பிரஹ்லாதர் கூறியது: இத்தகைய அருளை பிரம்மா கூட அடையவில்லை, லக்ஷ்மி தேவியும் அடையவில்லை, ருத்ரனும் அடையவில்லை. ஏனையோர் எங்கனம் அடைதல் கூடும்? எவர்களை உலகெல்லாம் வணங்குகிறதோ அவர்களும் வணங்கும் திருவடிகளை உடைய தாங்கள் அசுரர்களாகிய எங்களுடைய கோட்டைகளுக்கு காவலாளராகவும் அல்லவா ஆகின்றீர். குறிப்பு: ஒரு சமயம் மகாபலியின் உலகத்திற்கு ராவணன் திக்விஜயத்திற்கு சென்றபோது பகவான் அவனை கட்டை விரலால் தூக்கி எறிந்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: பகவானுடைய கட்டளைப்படி மகிழ்ச்சியுடன் சுக்ராச்சாரியர் நடுவில் தடைப்பட்ட பலியின் யாகத்தை மற்ற பிரம்ம ரிஷிகளுடன் கூடி குறைவின்றி பூர்த்தி செய்வித்தார். ராஜன்னு, பகவான் வாமனர் இங்கனம் பலியிடம் பூமியை தானம் வாங்கிய வியாஜத்தால் எதிரிகளால் அபகரிக்கப்பட்டிருந்த ஸ்வர்க லோகத்தை தன் சகோதரனான மகேந்திரனுக்கு கொடுத்தார். பிரஜாபதிகளுக்கு தலைவரான பிரம்மா தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், பூபாலர்கள், தக்ஷர், பிருகு, அங்கிரஸ் முதலியோருடனும் குமாரராகிய ருத்ரருடனும் கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிரியத்தை செய்யவும் எல்லா உயிர்களையும் இன்புறச் செய்யவும் வாமனரை உலகங்களுக்கும் உலக பாலகர்களுக்கும் அதிபதியாகச் செய்தார். ராஜன்னு, அப்போது எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியால் பூரித்தன. உபேந்திரனுடைய வலிமையால் ரட்சிக்கப்பட்ட உலகையும் அடைந்து பயம் நீங்கியவனாகவும் சீரும் செல்வமும் மிக்கவனாகவும் இந்திரன் மகிழ்வெய்தினான். குருநந்தனா, கேட்பவர்களின் பாவங்களை போக்கும் உருக்கிரமருடைய சரித்திரமாகிய இது முழுதும் உமக்கு என்னால் சொல்லப்பட்டது. எந்த மனிதன் பூமியிலுள்ள தூசிகளை எண்ண கூடியவனோ அவனே உருக்கிரமனுடைய பெருமைகளின் எல்லையை கூறுவான். இந்த பரம புருஷனுடைய பெருமைகளின் எல்லையை காணும் ஆற்றலை இதுவரை உண்டான மனிதனோ இனி உண்டாக போகிறவனோ அடையவா முடியும் என்று மந்திர திருஷ்டாவான ரிஷி வசிஷ்டர் கூறியுள்ளார். வியக்கத்தக்க செயல்களை உடையவனும் தேவனுமான ஹரியின் அவதார சரித்திரமாகிய இதை கேட்ட மாத்திரத்திலேயே ஒருவன் ஒப்புயர்வற்ற பதவியை எய்துவான். இங்கனம் வாமனாவதார கதை முற்றும்.